Hi students, in this video we are going to learn about translation. Translation is the process of polymerization of the amino acids to form polypeptide chain. Amino acids வந்து polymerize ஆகி ஒரு polypeptide chain form பண்ணி protein form பண்ணுற process தான் நம்ம translation அப்படின்னு சொல்கிறோம். இதில் நடக்கிற decoding process-ஐ carry out பண்ணுறது எதுனா ribosomes. இந்த ரைபோசோம்ஸ் வந்து மெசஞ்சர் RNA உடையும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் RNA மாலிகுல்ஸோடையும் பைண்ட் பண்ணி இந்த டீகோடிங் ப்ராசஸை வந்து கேரி பண்ணிட்டு போகும். இந்த மெசஞ்சர் RNA வந்து எந்த எண்டில் வந்து அதோடைய டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னா 5' எண்டில் இருந்து மெசஞ்சர் RNA அதோடைய 5' எண்டில் இருந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த mRNAவோட பைண்ட் பண்ண பிறகு இந்த ரைபோசோம்ஸ் என்ன பண்ணுன்னா அப்படியே அதோடையே சேர்ந்து mRNAவோடு சேர்ந்து அப்படியே ரைபோசோம்ஸ் மூவ் ஆகும். அப்படியே மூவ் ஆகும் போது என்ன பண்ணுன்னா அதோட நியூ அமினோ ஆசிட்ஸை சேர்த்துக்கிட்டு அப்படியே அந்த செயினை வந்து அப்படியே எலாங்கேட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இந்த செயின் வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டைமும் அதோடைய கோடானை வந்து கரெக்டாக ரீட் பண்ணி கோட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ ஒவ்வொரு கோடானையும் ரீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா ஆன்டி கோடான் இருக்கும். இந்த ஆன்டி கோடான் எங்கே இருக்குன்னா எந்தெந்த டிரான்ஸ்ஃபர் RNA, ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் RNAக்கான ஆன்டி கோடானோட கரெக்டாக வந்து கோட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இதில் வந்து எப்போதுமே வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னா mRNA மெசஞ்சர் RNA இருக்கிற பேசஸ் தான் என்ன அமினோ ஆசிட் போய் ஜாயின் ஆகி எந்த விதமான புரோட்டீன் உருவாக்குது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணும். The steps involved in translation are charging of transfer RNA, initiation, elongation and termination. The translation components are messenger RNA. The messenger RNA will provide the codon for the particular amino acid. ஸோ எந்த அமினோ ஆசிடோ அதுக்கான கோடானை வந்து மெசஞ்சர் RNA ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் RNA. The transfer RNA or the carrier of the amino acids. There are 20 different transfer RNA. ஸோ எந்த அமினோ ஆசிடோ அதுக்கான கோடானை கேரி பண்ணிட்டு போகிறதா இருக்கும். நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ். Next, amino acids, which are the raw materials for the translation. Next, translation factors. There are 3 factors: initiation factor or the IF, elongation factor EF, termination release factor RF. Mechanism of translation. Ribosomes or the cellular factory which are responsible for synthesizing the proteins. The ribosome consists of structural RNAs and about 80 different proteins. Ribosomeல பார்த்தோம் அப்படின்னா structural RNAஸும் இருக்கும், 80 different proteins-உம் இருக்கும். Ribosomes தான் protein synthesis-க்கான cellular factory. ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரைபோசோம்ஸ் வந்து 2 சப்யூனிட்ஸாக இருக்கும். ஒரு லார்ஜ் சப்யூனிட், ஒரு ஸ்மால் சப்யூனிட். இந்த சப்யூனிட் வந்து ஒரு mRNAவோட கவுண்டர் பண்ணும் போது இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். mRNAலேருந்து ப்ரோட்டீனுக்கு சிந்ததாஸ் ஆகிற ப்ராசஸ் வந்து இந்த சப்யூனிட் வந்து ஒரு mRNAவோட மீட் பண்ணும் போது உருவாகும். ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 70S இருக்கும். அதாவது 2 சப்யூனிட்ஸில் லார்ஜர் சப்யூனிட் 50S ஆகவும் ஸ்மாலர் சப்யூனிட் வந்து 30S ஆகவும் இருக்கும். வேறஸ் யூகேரியோட்டிக் ரைபோசோம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 80S இருக்கும். லார்ஜர் சப்யூனிட்டில் வந்து 60Sம் ஸ்மாலர் சப்யூனிட்டில் வந்து 40Sம் இருக்கும். எஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். அதை வந்து ஸ்வெடபர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. mRNAல இருக்கிற
டிரான்ஸ்லேஷனல் யூனிட், அதாவது புரோட்டீனாக சிந்தசைஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டார்ட் கோடானால் நிறைஞ்சு இருக்கும். அந்த ஸ்டார்ட் கோடான் எதுனா ஏயுஜி ட்ரிப்ளெட் கோடான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஸ்டாப் கோடானும் இருக்கும். பாலிபெப்டைட் செயினுக்கான அமினோ ஆசிடுக்கான கோட்ஸும் இருக்கும். அப்போது ஒரு எம்ஆர்என்ஏல இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனல் யூனிட்டில் என்ன இருக்கும்னா ஸ்டார்ட் கோடான்ஸ் இருக்கும், ஸ்டாப் கோடான்ஸ் இருக்கும், அப்புறம் பாலிபெப்டைட்ஸ்க்கான கோட்ஸும் இருக்கும். எம்ஆர்என்ஏவை வந்து கொஞ்சம் அடிஷ்னல் சீக்வன்சஸ் இருக்கும். மெசஞ்சர் ஆர்என்ஏல இருக்கிற டிரான்ஸ்லேஷனல் யூனிட் அப்படின்றது என்னதுன்னா ஆர்என்ஏலையே இருக்கிற ஒரு சீக்வன்ஸ், அதாவது ஒரு கம்ப்ளீட் ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏல இருக்கிற சீக்வன்ஸில் எந்த இடத்துல ஸ்டார்ட் கோடானும் ஸ்டாப் கோடானும் பாலிபெப்டைட்ஸுக்கான கோட்ஸும் நிறையா இருக்கோ அதை நம்ம டிரான்ஸ்லேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏல சில அடிஷ்னல் சீக்வன்சஸும் இருக்கும். இந்த யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூடிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூடிஆர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5' எண்ட்லேயும் இருக்கும், அதாவது ஸ்டார்ட் கோடான்லேயும் இருக்கும், 3' எண்ட் அதாவது ஸ்டாப் கோடான் ரீஜன்லேயும் இருக்கும். இந்த ஸ்டார்ட் கோடான் ஏயுஜி எப்படி வரும்னா கோடிங் சீக்வன்ஸை வந்து அப்படியே ஒரு ஸ்பெஷல் டிஆர்என்ஏ அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இருக்கும். அது என்ன கேரி பண்ணிட்டு போகும்னா மெத்தியோனின் கேரி பண்ணிட்டு போகும். அப்போது ஒரு ஸ்டார்ட் கோடானில் இருக்கிற கோடிங் சீக்வன்ஸ் எதில் பிகின் பண்ணும் அப்படின்னா மெத்தியோனின் அதில் வந்து தான் பிகின் ஆகும். இந்த இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ வந்து மெத்தியோனினோட சார்ஜ் பண்ணது போய் அந்த ஸ்டார்ட் கோடானில் இருக்கிற ஏயுஜியோட போய் பைண்ட் ஆகும். ப்ரோகாரியோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த என் ஃபார்மல் மெத்தியோனைன் வந்து இனிஷியேட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏவோட அட்டாச் ஆகியிருக்கும். ஆனால் யூகாரியோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்மாடிஃபைட் மெத்தியோனைனோட போய் பைண்ட் ஆகி இருக்கும். ப்ரோகாரியோட்ஸில் மெசஞ்சர் ஆர்என்ஏவோட 5' எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து அந்த ஸ்டார்ட் கோடான் ஏயுஜியை ப்ரெசீட் பண்ணிகிட்டே போகும். இந்த ரைபோசாம் பைண்டிங் சைட்டை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஷைன் டால்காரோ சீக்வன்ஸ் ஆர் எஸ்டி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைபோசோம்ஸில் லார்ஜ் சப்யூனிட் இருக்குது, ஸ்மால் சப்யூனிட் இருக்குது. ரைபோசோமோட ஸ்மால் சப்யூனிட்டில் எஸ்டி சீக்வன்ஸில் இருக்கிற 16 ஸ்ட்ரக்சுரல் ஆர்என்ஏ இருக்கிற ரீஜியன் தான் வந்து டிரான்ஸ்லேஷனை இனிஷியேட் பண்ணி கொடுக்கும். இந்த சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ் வந்து 30S 50S அப்படின்னு இருக்குது யூகேரியோட்ஸில். இது வந்து யூஸ்வலாக வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்காதப்ப வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சிடும், டிசோசியேட் ஆகி தான் இருக்கும். In this picture you can see this is the ribosomal subunit. This is the large subunit and this is the small subunit. So this is the anticodon. So these are all the components of translation. These are the anticodons, the initiator of the transfer RNA. Next, initiation factors IF1, IF2, IF3, elongation factors. Next, triplet codons, all are in triplets. So these are all the components which are essential for translation. In today's video we studied translation is the process of polymerization of amino acids to form polypeptide chain. We studied ribosomes are the cellular factory which are responsible for protein synthesis. The ribosomes contain structural RNAs and about 80 different proteins. In inactive state, they will be existing in two subunits, large subunit and small subunit. The prokaryotic ribosome consists of 70S.
large subunit of 50s and small subunit of 30s. In eukaryotes, the largest subunit is 60s and the smallest subunit is 40s. One of the alternative way of dividing a sequence of bases in DNA or RNA into a codon is called as the reading frame. Any sequence of DNA or RNA that begins with a start codon and which can be translated into a protein is known as the open reading frame or ORF. In mRNA, a translation unit consists of start codon, stop codon and codes for the polypeptides. mRNA also have the additional sequences which are not translated and they are referred to as the untranslated regions. Untranslated regions are present at the 5' end and also in the 3' end. The start codon AUG, which begins with a coding sequence and is read by a special transfer RNA, will carry the methionine. In prokaryotes, N-formyl methionine is attached to the initiator transfer RNA. In eukaryotes, unmodified methionine is used. In prokaryotes, the 5' end of messenger RNA have a special sequence which will have the initial AUG start codon. The ribosome binding site is called as the Shine-Dalgo sequence or the SD sequence. This SD sequence base pairs with 16 structural RNA will be present in the small subunit of the ribosomes. Usually, if translation does not take place, the two subunits dissociate. I will continue the initiation process of translation in the next video. Write home test on this today's topic and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.